வணக்கம் அவர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா வந்து நம்ம கத்திரிக்காய் வச்சிருப்போம், இல்லை வந்து வேற ஏதாவது கிராப்ல மெயினா பர்டிகுலர் வாட்டர்மெலனா இருக்கட்டும், பிளஸ் வந்து கார்ட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து புழு மருந்து அடிக்கிறோம். பெருசா கேட்கல, லாரி சைடு கம் த்ரிப் சைடு நிறைய திரும்ப அடிக்காத மருந்தே கிடையாது, ஆனா கேட்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. பொதுவாக நம்ம என்ன பண்றோம் தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, எது கூட சேரும் எது கூட சேராது அப்படின்னு டைப் இருக்கு. இன்னொன்னு டோஸ் என்னைக்குமே மைல்ட் டோஸ் வந்து ஹெவி டோஸ் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல யூஸ் பண்ணக்கூடிய மருந்தோட காம்பினேஷனால தான் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காம போகுது. இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க எந்த மருந்து கூட இந்த மருந்து சேர்த்து அடிக்கக்கூடாது, ஒரு தடவைக்கு மேல 2 தடவைக்கு மேல இல்ல 3 தடவைக்கு மேல சில மருந்துகள் உபயோகப்படுத்தக்கூடாத ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி மருந்துகள் என்னென்ன, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகளை எது கூட சேர்க்கணும் எது கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இதுல நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பாக்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் சரத்குமார், யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக் டீம் வந்து பேசிட்டு இருக்கேன். லார்வல் இன்ஃபெக்ஷன், புழு தாக்கம் அப்படிங்கிறது காய்கறி பயிர்களை பர்டிகுலர் கத்திரிக்காய் பயிர்களா இருக்கட்டும், இல்ல மற்ற காய்கறி பயிர்களை வெண்டைக்காவா இருக்கட்டும், பீன்ஸா இருக்கட்டும், குக்குர் பேஸ் குடும்பமா இருக்கட்டும், நீங்க இந்த பாட் போர்னு சொல்லக்கூடிய வந்து காய் புழுவா இருக்கட்டும், இல்ல வந்து ஃப்ரூட் போர்னு சொல்லக்கூடிய வந்து புழுவா இருக்கட்டும், கத்திரிக்காய் இருக்கக்கூடிய கொண்ட புழுவா இருக்கட்டும், சேம்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய வகையான போரட்ஸ், துளையிட்டு கடிக்கக்கூடிய எல்லா வகையான போரட்ஸுக்கும் நம்ம வந்து அடிக்காத மருந்தே இருக்காது. சில கூட ஒன்றா வந்து எமாமெட்டி அடிப்போம், ஃபிப்ரன் அடிப்போம், தாமஸ்டோம் அடிப்போம், அது கூட வந்து அடுத்தடுத்து கோரத்தின் அடிப்போம், பெனிவி அடிப்போம், கிரேசி அடிப்போம், டெலிகேட் அடிப்போம், ஷின்வா அடிக்காத மருந்தே நம்ம கிடையாது. ஒவ்வொரு மருந்துகளும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு மருந்து ஒவ்வொரு வகையான ஃபேமிலியை சேர்ந்து ஒரு மருந்து அப்படின்னா அது எந்த குரூப்ல வருது. அப்ப கிளாஸ் 28 ஒரு குரூப் இருக்கு, கிளாஸ் 29 ஒரு குரூப் இருக்கு, கிளாஸ் 38 ஒரு குரூப் இருக்கு. அப்போ 28ல என்னென்ன வரும் அப்படிங்கறத 28ஓட முடிச்சுக்கணும். 29ல என்னென்ன வரும் அப்படிங்கறத 29ஓட முடிச்சுக்கணும். 30ல என்ன வருமோ 30 அடிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல 30லயே ஒரு 4-5 மருந்துகள் இருக்கு, அதே திருப்பி மாத்தி அடிக்கிறோம். அப்போ ஒரு கிளாஸுக்கு ஒரு மருந்து சூஸ் பண்ணது அப்படிங்கிறது கரெக்டானதா இருக்கும். அப்போ 3 வகையான கிளாஸஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 3 கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, முதல்ல சொல்றது பார்த்தா டையமேட் அப்படிங்கக்கூடிய கேட்டகரி. இந்த டையமேட் பொறுத்த வரைக்கும் கோரஜன் அப்படிங்கக்கூடிய நம்ம இந்த குளோரல் டிரான்லிக்ரோல் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இந்த டையமேட் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இது வந்து 28 அப்படிங்கிற கிளாஸ் கீழே வருது. 29 பொறுத்த வரைக்கும் அவர்மேக்டின் அப்படிங்கக்கூடிய கிளாஸ் வரும். இந்த அவர்மேக்டின் வந்து நம்ம அபாமேக்டினும் எவாமேக்டின் ரெண்டுமே வந்து இந்த குரூப்ல சேரும். அபாமேக்டின் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த நம்ம அந்த சுரங்கப்படும் சொல்லக்கூடிய லீவ் பண்ணி வந்து ரொம்ப அருமையான மருந்தா இருக்கும். பிளஸ் வந்து பெயினுக்கும் சேர்த்து கேட்கும், நமக்கு எல்லாம் தெரியும். எமாமெக்டின் மெடிசேட் நம்ம பர்டிகுலர் சிஞ்சனா முதல்ல இந்த மருந்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டெக்னிக் தான் இன்னைக்கு வந்து எல்லா கம்பெனியுமே பண்ணிருக்காங்க. இது அபாமேக்டின் அப்படிங்கக்கூடியது ஆகச்சிறந்த லாரிசைடு, லோ அண்ட் சீப் அண்ட் காஸ்ட் பண்ணக்கூடிய லாரிசைடு. இது கிளாஸ் நம்பர் 29ல வருது. இதோட கேட்டகரி அப்படிங்கிறது அவர்மேக்டின் அப்படிங்கிற கேட்டகரி. கிளாஸ் 30 என்று அழைக்கப்படக்கூடிய ரீசன்ட் டைம்ல ரொம்ப எமர்ஜான ஒரு பெரிய அதிக வகையான கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்கக்கூடிய கேட்டகரி அப்படிங்கிறது இந்த கிளாஸ் 30 அப்படிங்கிறது. இதுல இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடியதா இருக்கட்டும், நம்ம குளோரல் டிரானிக்ரோல் இந்த டெக்னிக், ப்ரொஃபிலினே அப்படிங்கக்கூடிய கேட்டகரி எல்லாமே இந்த கேட்டகரியில தான் வரும். சேம் சைடு பார்த்தோம்னா இதே இதுல வந்து சிமோடிஸா இருக்கட்டும், இந்த ஸ்பினோசெட்டா இருக்கட்டும், பர்டிகுலர் வந்து சிமோடிஸ் நம்ம ஐசோசைக்ளோசீரம் வந்து சிஞ்சனாலுக்கு இந்த இதுவும் வந்து ஷின்வா ஐஏல ஷின்வா கோத்ரேஜ்ல வந்து அது வந்து கிரேசியா அப்படிங்கிற பேர்ல வரும். இந்த ரெண்டுமே ஃபிளிக்ஸா மெட்டமைட் அப்படிங்கிற கெமிக்கல், இது எல்லாமே வந்து ஒரே வகையான ஃபேமிலி கிளாஸ் 30 கீழே தான் வருது. நீங்க எக்ஸ்போனஸ் அடிச்சாலும் சரி, சிமோடிஸ் அடிச்சாலும் சரி, இல்லை நீங்க ஷின்வா அடிச்சாலும் சரி, கிரேசியா அடிச்சாலும் சரி, இது எல்லாமே வரக்கூடிய கேட்டகரி அப்படிங்கிறது முழுக்க கிளாஸ் 30 அப்படிங்கக்கூடியதுதான். ஸோ நீங்கள் திரும்ப மருந்து யூஸ் பண்ண இருந்துச்சுன்னா ஒன்று கிளாஸ் 20ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நீங்கள் குளோரன் டிரானிக்ரோல் மட்டும் தனியாக கொடுங்க, இல்லை எமாமெக்டின் பிளஸ் குளோரன் டிரானிக்ரோல் கொடுங்க. இதை நீங்க ஒரு தடவை அடிச்சிட்டு இப்போ முதல்ல வந்து நீங்க சிமோடிஸ் அடிச்சிட்டு எக்ஸ்போனஸ் அடிக்கிறீங்க, 2வது சிமோடிஸ் அடிச்சா கண்ட்ரோல் மாடரேட்டா தான் இருக்கும். அப்போ எதை நீங்க ஷின்வா கொடுங்க, இல்ல வந்து எக்ஸ்போனஸ் கொடுங்க, இல்ல சிமோடிஸ் கொடுங்க, ஏதோ ஒன்னு ஒரு தடவை கொடுங்க. அடுத்த தடவை அதாவது அதிகபட்சம் ஒரு ஃபேமிலிக்கு மருந்து 2 தடவைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. முதல்ல நீங்க எக்ஸ்போனஸ் கொடுத்தீங்கன்னா 17 மில்லியோ இல்ல 35 எம்எல் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த சிமோடிஸ் போங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஃபிப்ரோன் பிளஸ் எமாமெக்டின் ட்ரை பண்ணலாம், இல்ல வந்து வெறும் எமாமெக்டின் இல்ல கோரஜன் டெக்னிக் நம்ம குளோரன் டிரானிக்ரோல் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து வேணுமா நீங்க அதை 2 தடவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணுமா நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரே மருந்துல இந்த சீரியல் டைலூஷனை தொடர்ந்து நான் முதல் வாரம் எக்ஸ்போனஸ் அடிச்சேன், 2வது வாரம் ஷின்வா அடிச்சேன், 3வது வாரம் சிமோடிஸ் அடிச்சேன்னா கண்டிப்பா கேட்காது. நீங்க அடிக்கிற மருந்துகள் ஏன் கேட்கலன்னா எல்லாமே ஒரே ஃபேமிலி அப்படிங்கிறனால தான். ஸோ நான் சொன்ன கிளாஸஸ் படி பார்த்தோன்னா ஒன்று நீங்கள் ஃபிப்ரோன் எமாமெக்டின் ஒரு காம்பினேஷன் போகலாம், குளோரன் டிரானிக்ரோல் சொல்லக்கூடிய கோரஜன் ஒரு காம்பினேஷன் போகலாம். 3வது தான் நான் சொல்லக்கூடிய ஹை டோசஸ் இந்த மருந்துகள். நீங்க இதை திருப்பி மாற்றி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்க ரிசல்ட் இல்லாம போறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறது விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னதான் மருந்துகள் ஒவ்வொன்றும் தனித்தனி கேரக்டரா இருந்தாலும் எல்லாமே ஒரே ஃபேமிலிக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறதுனால அப்போ ஒரு தாவரம் வந்து நோய் எதிர்ப்பு திறனை அதாவது பூச்சி எதிர்ப்பு திறனை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாது. ஏன்னா இதுவும் ஒரே ஃபேமிலி, இது ஒரே ஃபேமிலி, இது ஒரே ஃபேமிலி அப்படிங்கிறப்போ ஒரே ஃபேமிலி சாப்பிடும்பொழுது பெருசா ஒன்று ரெசிஸ்டன்ஸ் வந்து பெருசா தாவரங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மை கூட. நான் சொன்ன டைலூஷன் ஆப்ஷனை நீங்க தொடர்ந்து உபயோகப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை எல்லாம் போகும். இன்னொன்று நீங்க சல்ஃபர் சார்ந்த உரங்களை, சிலிக்கா சார்ந்த உரங்களை அதிகமாக உபயோகப்படுத்தும் பொழுது இன்செக்ட் ரெப்பலண்டா வந்து ஒர்க் பண்ணும். சேம் செல் வந்து தாவரத்தோட மேல வந்து திக்கர் கோட்டிங் இருக்கிறதுனால சீவீடு சிலிக்கா இருக்க மாதிரி காம்பினேஷன் உபயோகப்படுத்தும் மூலமாக வந்து அந்த அவுட்டர் கோட்டிங் திக்கா இருக்கனால கடிச்சு உள்ள போகும்போது
போரா இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ விவசாயம் நீங்க பர்டிகுலர் காய்கறி விவசாயம் பண்ணீங்கன்னா இந்த விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரியாம விவசாயம் பண்ண வேணாம். நீங்க மருந்துகள் என்னதான் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரியான மருந்துகளை போய் சேரலன்னா ரிசல்ட் நமக்கு எதிர்பார்த்த அளவு கிடைக்காது அப்படிங்கிறது தான் இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். இந்த வீடியோவை பர்டிகுலர் காய்கறி விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.